வெல்கம் டு மாசா ரயில்வே அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் நிச்சயமாக ஃபாலோ பண்ண முடியும். சரியா? ஸோ முதல்ல இதோட நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அதாவது நம்ம சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸு ஜிஎஸ் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ். நமக்கு டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 90 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை நம்ம முதல்ல சிலபஸ் வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். கரெக்டாக? ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிஏ அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், சரியா, அது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு வேணும். சரியா? ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம அகாடமிலே நம்ம வந்து 3க்குமே புக்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். சரியா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 புக்குமே நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த புக்ஸை நீங்கள் படித்தாலே போதும். ஸோ இந்த புக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன அப்படி அட்வான்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருட டாபிக் இருக்கும், ப்ளஸ் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். டாபிக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே சேர்த்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியம்லேயும் அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ என்ன சார் நீங்கள் உங்களோட சயின்ஸ் புக்கை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டெக்னீஷியன் எக்ஸாமுக்கான ஆன்சருக்கே வந்து வந்தது. ஸோ அதில் நம்மளோட ஸ்டூடெண்ட் பாரதி ராஜா வந்து 100க்கு 70 மார்க் வந்து போட்டிருக்காரு. சரியா? 100க்கு 76 மார்க். இவங்க வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரிசல்ட்டே வரல சார் நீங்கள் ஏன் போட்டிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவர் வந்து ஐடிஐ முடித்த ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ நிறைய பேர் வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் நிறைய மார்க் வச்சுருக்காங்க. 80, 82 மார்க், 85 மார்க் கூட வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது ஐடிஐ ஸ்டூடெண்ட் 100க்கு 76 மார்க் எடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு சூப்பரான மார்க். அதுவும் வெறும் ஒரு 4 மந்த் ப்ரிப்பரேஷனில் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் 99% கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட புக்கில் தான் வந்திருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம என்சிஆர்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், அனலைஸ் பண்ணி என்சிஆர்டி ப்ளஸ் எஸ்சிஆர்டி ரெண்டுமே தான் சேர்த்து நம்ம சிலபஸ் படி என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த புக் வந்து என்ன பண்ணியிருந்தோம், உருவாக்கியிருந்தோம். கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்ல 25 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த புக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒய்சிடி புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்சிடியில் இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேரை மட்டும்தான் மாற்றி வந்திருந்தது. ஸோ ஒய்சிடியில் இருக்கிற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா சால்வ் பண்ணாலே என்ன பண்ணலாம், அந்த மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் போட்டாலே உங்கள் கையில் எவ்வளோ மார்க் ஆச்சு, 80 மார்க் ஆச்சு. ஜிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் படித்து முடிக்க முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நல்லா படித்தாலே போதும். ஒய்சிடியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேணாம். ஜிஏ அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ இது படிக்கிற டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜிஎஸ், மேக்ஸ், இந்த ரீசனிங் இது எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 5 மந்த்தில் நமக்கு வந்து நிச்சயமாக எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து ஒரு மே, ஏப்ரல் லாஸ்ட் இல்லைனா மே, அதிகபட்சம் போனால் கூட ஜூனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இருக்கும்போது நமக்கு ஒரு 5 மந்த் தான் நமக்கு டைமே இருக்குது. ஸோ 5 மந்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் நீங்கள் படிச்சாங்க முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸ் சொல்லிட்டேன், ஸ்டடி மெட்டீரியலில் சொல்லிட்டேன். சரியா? ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து என்னென்னா ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் தான். ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ நம்ம புக்கை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஓகே, வேறு ஏதாவது சயின்ஸ் புக்கு கிடைச்சா கூட அந்த புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. சரியா? ஸோ ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸு புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒய்சிடியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ மூணாவது மார்க் டெஸ்ட்.
ஸோ மார்க் டெஸ்ட் போடும்போது எல்லாருமே டெஸ்ட் புக் ஆப் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட் புக் ஆப்பில் மார்க் டெஸ்ட் போடும்போது குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 50+ மார்க் டெஸ்ட்டாவது இந்த எக்ஸாம் முன்னாடி போடணும். ஸோ மார்க் டெஸ்ட் மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸும் பண்ணணும். ஸோ அதை அனலைஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் ஏஎல்பியோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டெக்னீஷியனோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்ஐயோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக 2024 நடந்ததோட ஆன்சர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜேஇ எக்ஸாம்ஸ். ஸோ இனி என்டிபிசி நமக்கு வந்துடும். நீங்கள் குரூப் டி முடிக்கிறதுக்குள்ளாடி என்டிபிசியோட இது வந்துடும். ஸோ இதோட கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி இதை மட்டுமே என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சோர்ஸ் வந்து இவ்வளோ தான், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது ப்ராக்டிஸ் தான் ரொம்ப 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 முக்கியமானது. படிக்கிறத விட ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இந்த ரயில்வே குரூப் டிக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல கன்சிஸ்டண்ட்டாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும். நம்மளோட காம்படிட்டர் வந்து 8 மணி நேரம் படித்தாங்க அப்படின்னா நம்ம வந்து குறைஞ்சது 10 மணி நேரம் படிக்கணும். சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட மாசா குருகுலம் இருக்குது. ஸோ ரெசிடென்சியல் கேம்பஸ், ரயில்வேக்குன்னு இருக்கிற ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்சியல் கேம்பஸ், ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரியா? நம்மளோட குருகுலத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா என்னோட கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ 24/7 அங்கே தான் இருப்பேன். ஸோ என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸ், ரீசனிங் என்ன டவுட் வேணாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். வேறு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே தனித்தனியான ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஹோம்லி ஃபுட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ நீங்கள் வீட்டில் எப்படி உட்காந்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி படிக்கலாம். ஸோ இதே மாதிரி படிக்கக்கூடிய வேறு ஆஸ்பிரண்ட்ஸோட ஒரு டீம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலாம். சரியா? ஸோ ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு நல்லா படிக்கிற பையனுக்கு வந்து ஆன்லைனே போதுமானது, செட் ஆயிரும். ஆனால் ஒரு மீடியமாக படிக்கிற பிள்ளைங்க ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆஃப்லைன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் சார் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் சொல்கிறீங்கன்னா நிறைய பாசிபிள் இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே 76 மார்க், டெக்னீஷியன் எல்லாமே ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 76, 68, 66ன்னு போயிட்டே இருக்குது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணும்போது இவங்க எல்லாமே ஒரு 3 to 4 மந்த்துக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் உங்களை ஈஸியாக பாஸ் பண்ண வைக்கும். சரியா? உங்களுக்கு குரூப் டிக்கான கிளாஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா 20 ஜனவரி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ புக்ஸு, இந்த மாதிரி கிளாஸஸ் எது தேவைனாலும் இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.